அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்களே அதிகமான காலம் அப்படிங்கிறது ரெண்டரை வருடம் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுக்கு உண்டான அமைப்பு அப்படின்றதான். அப்போது 2025 மார்ச் மாதம் மாறக்கூடிய இந்த சனி பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னா 2027 ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி இருக்குது அப்படின்றது தான். அப்போ இது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் தர இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிங்க. அதுக்கு முன்னாடி ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி மாதம் அடிப்படை வகுப்பு ஆன்லைன் மூலிமா எடுக்கிறேங்க. யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு இது 3 மாதம் அடிப்படை வகுப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. மேச ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னால நிறைய பேர் பயப்படுவாங்க இல்லைங்களா? அச்சோ சனி பகவான் வர்றாரு, யாருக்கு எந்த விதத்தில் வர்றாங்க, அஷ்டமச்சனியா அர்த்தாமஷ்டமச்சனியா இல்லை கண்டகச்சனியான்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மக்கள் மத்தியில் ஒரு பீதினே சொல்லலாம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் இந்த சனி பயிற்சியில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு விட அதிகமாகவே நற்பலன்களும் நிறைய இருக்குங்க. இந்த சனி பகவான் வரலை அப்படின்னா தொழில் ரீதியான மாற்றங்களாக இருக்கட்டும், நிரந்தரமாக நிலையான ஒரு அமைப்பாக இருக்கட்டும், எதுவுமே நடைபெறாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மேச ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீனத்தில் முழுமையான நட்சத்திரம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்கு இல்லைங்களா? சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அப்போ 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன ஸ்தானத்திற்கு சனி பகவான் வர்றாரு. அவருடைய பார்வைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு பார்வையை சிறப்பிப்பார் அப்படின்ற ஒரு பலனும், சனி பகவான் இருக்கிற இடத்த நல்லபடியாக வச்சும் அதோடைய பார்வையை பாதிக்கக்கூடிய பலன்ற ஒரு விதங்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். இதில் இந்த சனி பகவானுடைய அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லாபத்துக்காக மேசராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சலையும் ஆதாயத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புனே சொல்லலாங்க. இந்த 2.5 வருடம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கறதோடு பார்த்தீங்கன்னா முதலீடு சொத்துக்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்க அப்படி அமைப்புக்கு அவயோகத்தை கொடுக்கறதோ இல்லையோ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவருடைய 3வது பார்வை உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல வெளியில் நின்றுட்டு இருக்கக்கூடிய பணங்கள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கு. ஆனால் ஒன்று கவனங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். சனி பகவானுடைய காரக ரீதியான ஒரு வருகையை தான் அந்த பெயர்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும்போது சிறுக சிறுக வரக்கூடிய தன்மை இருக்குது. 12ஆம் இடம்ங்கிறது நடக்கிறது அலைச்சல், 2ஆம் இடங்கிறது பணம். அப்போது ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கங்க, பெரும் பணம் லாக் ஆகிடுச்சுங்க, வருமா நீங்கள் நடந்து தான் வாங்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும், நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள், கட்டாயம் வந்து சேரக்கூடிய யோகமான காலம்னே சொல்லலாங்க. ரெண்டாவது குடும்ப உறவுகளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயத்தையும் மேன்மையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் உறவுகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு கொஞ்சம் அதாவது ஃபினான்ஸ் ரீதியாக உங்களுக்கு ஓட்டத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதன் ரீதியாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்சம் பிரிக்கக்கூடிய சுப பிரிவுகளை கொடுக்கும். இப்போது நம்ம இங்கேருந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இல்லை அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரியாக உங்களுக்கு வேலை ரீதியான அலைச்சலாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிரகம் நமக்கு ஒரு பலனை தர இருக்குது அப்படின்னா ஒரு உறவுகள் ரீதியான பக்க பலமாக அகம்சார் நல்ல விஷயத்தை செய்துன்னா பொருளாதாரத்தை பாதிக்கும். அப்போ இந்த சனி பயிற்சி பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு சிறப்பாகவும் முதலீடு சொத்துக்கு சிறப்பாகவும் இருக்குது அப்படின்னா உறவுகள்னு சொல்லக்கூடிய அகம் சார்ந்த பாதிப்புக்கு சற்று இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உறவுகள் மத்தியில் மட்டும் விட்டு கொடுத்து போகிறது மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அது உங்களுக்கு வரதுக்கான விஷயங்கள் தடை தாமதத்தை கொடுக்கும். ஏற்கனவே கொடுத்த பணம் தான் வரதுக்கான அமைப்பு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மூத்த உறவுகளோடு இணைந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில்
விஷயங்களை சேர்ந்து பண்ணக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து மறைந்தாலும் பொருளாதார ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தினிடையே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் பெரிய உறவுகள், அதாவது மூத்த உறவுகளுக்கு திருமணம் ஆகலைங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னமும் ஆகலை, நாங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஆகுமானா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குடும்பத்தில் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் சார்ந்த செயல்பாடுகளை நீங்கள் கலந்துக்கக்கூடிய தன்மை, அதில் வந்து பணம் டொனேட் பண்ணுறது, அதில் ஒரு முக்கிய பங்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல், இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. ஆன்மீக ரீதியான செயல்பாடுக்கு மிகவும் பக்கபலமாகவும் இருக்கும். அது கோயில் திருப்பணி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அன்னதானமாக சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்ய ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உந்துதலை கொடுக்கும். அதன் ரீதியாக தர்மம் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பார்வைகளை நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா, அதே மாதிரி வேலை ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், மாறலாமா? கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. அப்போது இது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவோம், இல்லை நான் வந்து பெர்மனண்ட்டாக ஒரு இடத்துல வந்து கமிட் ஆகியிருக்கேன், அப்போ அது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து ஹையர் போஸ்ட், அதாவது அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் பரிணாமமாக போகிறது இல்லை அப்படின்னா அவங்க இன்னொரு தொழில் உருவாக்கி அதில் உங்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வேலை ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்குது அப்படின்றது தான். ஆனால் நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அதே அளவுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளையும் கொடுப்பாரு, கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு கவனம் தேவை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உறவுகளாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய நபர்களை இடத்துலையும் கூட எடுத்துக்கோங்க. அதாவது உங்ககிட்ட பழகக்கூடிய நபர்கள் விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பேர் கிடக்கூடிய சூழல், அவமானத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றது தான். ஸோ கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்? பயிற்சிகளில் சனி பகவானுடைய பயிற்சி பார்வைகளை பற்றி மட்டும் நம்ம பேசினா போதுமா? அந்த பயிற்சி பார்வைகள் அகப்பட்ட கிரகங்களில் எடுத்து பேசும்போது தான் முழுமையான பலன்களை நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்போது இந்த ரிஷபத்தில் ஏற்கனவே குரு பகவான் வந்து இருக்கிறாரு, ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டாவது கண்ணியில் கேது பகவான் வேறு இருக்கார் இல்லைங்களா? அப்போது அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பயிற்சியுடைய பார்வைகளும் அதனுடைய வேலைப்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான். சரிங்களா? அதே மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட வீடு வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், இது மாதிரியான வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாங்க. இன்னொரு விஷயம், கடன் அதிகமாக இருக்குங்க, கழுத்து நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருமான மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய கடன் அடைக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டுங்க, பயப்பட வேண்டாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வேலை பளு அதிகமாக இருக்குன்றதுனால நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றதுல வந்து குறை வச்சிடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? ஏன்னா ப்ளஸ் எல்லாருடைய ஒரு போராட்டமும் பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்துக்கு தான். அந்த பொருளாதாரம் கிடைக்குது அப்படிங்கிறதோட நம்மளுடைய உடல் அமைப்பும் சரியாக வச்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் எதிரி தொல்லைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மறைமுகமான எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று நிறுத்தி நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாமல் தடைபடக்கூடிய அவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய தன்மையும், அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றது தான். அப்போது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது சனி பெயர்ச்சி 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போது இந்த தொழில் ஸ்தானம் மீன்ஸ் தொழில் ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். ஆனால் இதை இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பாக்கியஸ்தானமும்
தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியும் அயன சயன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ பாருங்க, 1 by 1 நீங்கள் பாருங்க, நோட்டீஸ் பண்ணுங்க. 9ஆம் இடம் இயங்கும், 10ஆம் இடம் இயங்கும், 11ஆம் இடம் இயங்கும், 12ஆம் இடமும் இயங்கும். இந்த A to 4 பாவங்களும் உங்களுக்கு இயங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான். சாதகமா பாதகமா அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னா நிச்சயமா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இரட்டிப்பான முதலீடு சொத்துக்களும் தொழில் ரீதியாக டெவலப்பிங் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்படும் போது கோச்சார ரீதியான பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9 பாதங்கள் ரீதியாக பயணிக்கிறார். அப்போ எந்த பாதத்தில் போகும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், எந்த பாதத்தில் கவனமாக இருக்கணுங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் பாதகங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம்தான். சரிங்களா? ரெண்டாவது, இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்ற அதுக்கும் அவரே அதிபதியாக இருக்கிறாரு, 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்காரு. நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. சனி பகவான் பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, பழமையான பொருட்கள் அப்படின்றதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல தொழில் மாற்றத்தை கொடுக்கறதோட தொழிலில் கவனத்தை கொஞ்சம் செதற விடக்கூடிய தன்மை இருக்கும். எதன் அடிப்படையில்? 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை செய்யும் போது பயணங்கள், நான் வெளியில் போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நண்பரோட போகிறேன், வெளிநாடு போகிறேன், சுற்றுலா போகிறேன், இந்த மாதிரி ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம அலைச்சல் இருந்தாலும் கூட அது ஆதாயமான அலைச்சலாக அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தங்க சேக்பாட்டு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் ஆதாயம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லையா வேலையை மட்டும் பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற ஒரு விதத்தில் நிச்சயமாக அற்புதமான பலன்கள் இந்த சனி பயிற்சி. மேச ராசி இல்லை அப்படின்னா மேச லக்னக்காரங்க, இவங்க 2 பேத்துக்குமே மிகப்பெரிய அளவில் நின்று பேசக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தர வருகிறார் அப்படின்னே சொல்லலாம். தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மையும், வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு 1க்கு 2 வேலை செய்யக்கூடிய தன்மையும், பொருளாதார மாற்றத்தையும் கடன் அடைக்கக்கூடிய தன்மையும், சுப கடன்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு அப்படின்றது தான். குடும்ப உறவுகளில் கிட்ட மட்டும் பார்த்து கவனமா இருங்க. பயணம் மேற்கொள்ளது, வெளிநாடு போகலாமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உங்களுக்கு கிரீன் சிக்னல் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு கண்டிப்பா சாதகமா இருக்கு. வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை சாதகமாக அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கட்டும், வேலை ரீதியாக இருக்கட்டும், நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி, அடுத்த கட்ட நகர்வுக்காக ஒரு படிக்கட்டு மேலேறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரீன் கார்டு, அதாவது குடி உரிமைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தில் முழுமையான நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதியில் வரும்போது இந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த சனி பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் சனி பயிற்சி அப்படின்னாலே பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். பயப்பட தேவையில்லை. சனி பகவான் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் தொழில் ரீதியான மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியான செயல்பாடுகள், இது எல்லாத்துக்குமே பாரம்பரியமான இயக்கங்கள், இது எல்லாத்துக்குமே விட்டு போனதை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றது தான். மூத்த உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிகாரம் பலவிதம். ஆன்மீக ரீதியான கோயில் வழிபாடுகளும் எடுத்துக்கலாம், உறவுகளை மதிக்கக்கூடிய தன்மைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் நம்ம பரிகாரமாக செயல்படும் போது நிச்சயமாக அது பலன் அளிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ மூத்த உறவுகளை கொஞ்சம் நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். எதிர்த்து பேசுகிறதோ அல்லது மரியாதை குறைவாக ஏற்படுத்தும் போது சனி பகவானுடைய தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். காவல் தெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது அற்புதமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீர்நிலை சம்பந்தப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஓடக்கூடிய நதியோரங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த பயிற்சி எந்த விஷயத்தில் சாதகம் எந்த விஷயத்தில் பாதகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையுது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஜாதகம் தான் பர்ஃபெக்டாக இது பண்ணும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. மிக்க நன்றி. அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற ராசிகள் வரும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. மிக்க நன்றிங்க.
நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க. கிரக பயிற்சிகளாக இருக்கட்டும் அல்லது கிரக ரீதியான செயல்பாடுகள், வாஸ்து ரீதியான விஷயங்கள் அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோக்களில் போடலாங்க. மிக்க நன்றி. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் தேவைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதையும் நம்ம பதிவு பண்ணலாம்.